வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்க எஸ்பி வேலன். இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படிது இப்போ நமக்கு வர இருக்கு. ரொம்ப முக்கியமாக 15,000 வேகன்சிஸ் ப்ளஸ் வர இருக்கு. ரொம்ப முக்கியமாக இதோட எக்ஸாம் அப்படிது நமக்கு பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு தேவையான பாலிட்டி நிறைய பேர் கஷ்டமா இருக்கும் அப்படின்னுவீங்களே. அப்போ பாலிட்டியில் முக்கியமாக அந்த அமெண்ட்மெண்ட்ஸ், ஆர்டிகல், ஷெடியூல்ஸ் இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு ஆல்ரெடி ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னா டாப் 6 கொஸ்டின்ஸ் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோ டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி சொல்லி பார்க்கும்போது நமக்கு பை விச் அமெண்ட்மெண்ட் தி ஸ்டேட் ரிஆர்கனைசேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ரொம்ப முக்கியமா நமக்கு எந்த சட்ட திருத்தம் மூலம் மாநிலங்களின் மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் அப்படி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1956 அப்படி படிச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. ஓகே, இப்போ 1956 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் இந்தியாவில் 14 மாநிலங்கள் அப்படின்றது மொழி வாரியாக உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது லிங்குவிஸ்டிக் பேசிஸில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படி சொல்லி படிச்சிருப்போம். ரொம்ப முக்கியமா ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படினு படிக்கும்போது இல்லாட்டி ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது இல்ல ஒரு ஷெட்யூல் படிக்கும்போது அதை பத்தி டீடைலா படிக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்ஸ் ரிஆர்கனைசேஷன் ஆக்ட் வரதுக்கு முக்கியமான கமிஷன் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு இந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஸ்டேட்ஸ் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு நமக்கு 3 விதமான கமிஷன்ஸ் அப்படி வந்திருக்கு. ஒன்னு என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு தார் கமிஷன் 1948 வருஷம் தார் கமிஷன் அப்படி அமைக்கப்பட்டுச்சு மாநிலங்களை உருவாக்குறதுக்கு. அடுத்து இது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மாநிலங்களை மொழிவாரியா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பிற்காலத்தில் நமக்கு 1949 வருஷம் ஜேவிபி கமிஷன் அப்படி வந்துச்சு. ஜேவிபி ஆணையம் அப்படி கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, தார் கமிஷன் அப்படிதை வந்து நிறைவேற்றக்கூடாது, அதாவது மொழி வாரியா பிரிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. பிற்காலத்தில் நமக்கு 1953 வருஷம் ஃபசல் அலி கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டப்பட்டுச்சு. ஸோ இந்த ஃபசல் அலி கமிஷன் அப்படிங்க நமக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 1955 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அப்போ இந்த ஃபசல் அலி கமிஷன் அடிப்படையில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் நமக்கு ஸ்டேட் ரிஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படி வருது. ஆனால் நமக்கு எந்த ஒரு விஷயம் கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றம் கொண்டு வரனால அமெண்ட்மெண்ட் தேவை. இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன ஆர்டிகல் அப்படி சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சோங்க, இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க அமெண்ட்மெண்ட் அப்படி கொண்டு வரனால ஆர்டிகல் 368 தான் பாராளுமன்றம் இந்தியன் பார்லிமெண்ட் அப்படி பயன்படுத்தணும். அப்படி இருக்கும்போது இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது அதாவது ஸ்டேட் ரிஆர்கனைசேஷனுக்கு 7வது சட்ட திருத்தம், ஓகேவா, 7th அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ மாநிலங்கள் மொத்தம் எத்தனை 14, இதுல பாதி எத்தனை 7, அப்ப அமெண்ட்மெண்ட் அப்படின்றது 7, ஓகே, மாற்றம் 14 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது எந்த வருஷம் 7வது சட்ட திருத்தம் 1956 1956 வருஷம் தான். அப்ப 7வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் ஸ்டேட்ஸ் ரிஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படி நம்ம கொண்டு வந்திருப்பட்டிருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு மறுபடியும் கூட இது ரிப்பீட் ஆகலாம். ஸோ ரெண்டாவது கொஸ்டின், which amendment act ஒரியா வாஸ் ரீநேம்ட் அஸ் ஒடியா அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரியா அப்படின்னு அழைக்கப்பட்டது இப்போ ஒடியா அப்படின்னு அழைக்கப்படுது. அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இப்போ ஒரியா அப்படின்றது என்ன சார் அப்படின்னா ஒரு மொழி. எந்த மொழி, இந்த ஒடிசா அப்படின்ற மாநிலமா இருக்குல்ல, இந்த பகுதியில் பேசக்கூடிய ஒரு மொழியை தான் நம்ம ஒரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மொழியை ஒடியா அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. இப்போ லாங்குவேஜஸ் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு அட்டவணைகள், ஷெடியூல்ஸ்க்கு போயிடணும். ஓகே, அட்டவணைகளை எத்தனாவது அட்டவணை அப்படின்றது இந்தியாவோட 22 அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி பேசுது. நமக்கு 8வது அட்டவணை அப்படின்றது தான் 8th ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் நமக்கு 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் பேசுது. அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது தான் இந்த ஒரியா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ். ஸோ இதை தான் நமக்கு என்ன மாத்துறாங்க, ஒடியான்னு சொல்லி மாத்துறாங்க. ரொம்ப முக்கியமானது இது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா நமக்கு 73 74 96 99 கொடுத்துருக்காங்களா. இதுல ரொம்ப முக்கியமா 2016 வருஷம் 2011 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 96th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது ஆர்டிகல் 368 அப்படின்றத பயன்படுத்தி தான் இந்த ஒரியா அப்படின்றது ஒடியாவை மாற்றப்படுது. எத்தனாவது சட்ட திருத்தம் 96வது சட்ட திருத்தம் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமா எந்த வருஷம்னா 2016 வருஷம். எந்த மாசம் இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு ஒருவேளை கேட்டாங்கன்னா இது செப்டம்பர் மாசம். 2011 செப்டம்பர் மாசத்துல இருந்து நமக்கு ஒரியான்றது ஒடியாவா அழைக்கப்படுது. இப்போ இது நமக்கு 8வது அட்டவணையில் ஒன் ஆஃப் தி ஒரு அபிஷியல் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் தி ஒரு அலுவல் மொழியாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஆன்சர் அப்படின்றது செகண்ட் கொஸ்டின், ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து தேர்ட் கொஸ்டின் அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு find out the correct pair regarding official language. இப்போதான் நம்ம பார்த்தோம் அலுவல் மொழிகளை பத்தி பேசக்கூடியது 8வது அட்டவணை. அப்ப அந்த அலுவல் மொழிகளில் இருக்கக்கூடிய கொங்கணி, மணிப்புரி அப்படின்றது நமக்கு இந்த 8th ஷெட்யூல் அப்படின்றதுல சேர்க்கப்படுது, 8வது அட்டவணையில் சேர்க்கப்படுது. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலியமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கொங்கணி, மணிப்புரி அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு மொத்தமா நமக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஒரு 14 மொழிகள் அப்படின்றத நமக்கு அலுவல் மொழிகளாக இருந்துச்சு. பிற்காலத்தில் அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் நமக்கு சேர்த்து இப்போ 22 மொழிகள் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கொங்கணி, மணிப்புரி, ஓகே, இது 21வது சட்ட திருத்தம் 71வது சட்ட திருத்தம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ கொங்கணி அப்படி சொல்லி பார்க்கும்போது நமக்கு 71வது சட்ட திருத்தம் இருக்குல்ல, இந்த 71வது சட்ட திருத்தத்தின் மூலமா நமக்கு கொங்கணி, மணிப்புரி, அப்புறம் நேபாளி, ஓகே, இந்த 3 விதமான மொழிகள் அப்படின்றது நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டா நமக்கு வந்து கொண்டு வராங்க. இந்த 3 விதமான மொழிகள் அப்படின்றது நமக்கு 8th ஷெட்யூல், அதாவது இந்திய அட்டவணையில் 8வது அட்டவணைக்குள்ள நமக்கு கொண்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு கொங்கணி அப்படின்றது 21, மணிப்புரி அப்படின்றது 71 கொடுத்துருக்காங்களா. அப்போ கொங்கணி அப்படின்றது கரெக்டா தப்பு, ஏன்னா அதுவும் 71 தான், 21 கிடையாது. ரெண்டாவது மணிப்புரின்றது 71 கரெக்ட், இதோட எக்ஸ்ட்ராவா சேர்த்தோம்னா நேபாளி அப்படின்றது வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க கேட்டது சரியான இதுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ ரெண்டாவது மட்டும் தான் நமக்கு சரியா இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்னு தான் நமக்கு ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி.
அடுத்தது fourth question, the 93rd Constitutional Amendment Act deals with, okay, 93வது சட்ட திருத்தம் அப்படினது TNPSC எக்ஸாம்ல ஈவன் SSC எக்ஸாம்ல ரிப்பீட்டட் ஒரு क्वेश्चन இருக்கு. சோ 93வது சட்ட திருத்தம் அப்படினது எதை பத்தி பேசுது அப்படி சொல்லி பாக்கும்போது நமக்கு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ஓகேவா, சுய பஞ்சாயத்து அமைப்புகளா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீடு நீட்டித்தலா, இல்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கட்டமைப்பு அப்படினது கேட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு 93வது சட்ட திருத்தம் எந்த வருஷம் வந்துச்சு அப்படினா 2005வது வருஷம் 2005 தான் நமக்கு 93rd Constitutional Amendment Act அப்படினது கொண்டு வராங்க. இப்போ அமெண்ட்மென்ட் அப்படினா எத்தனாவது ஆர்டிகல் 368 அப்படினது நம்ம டீடைலா பார்த்துட்டோம். அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? அமெண்ட்மென்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படினா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 368 அப்படின்னு சொல்லி சொல்றோமா, நல்லா கவனிச்சோம். 3 + 6 எவ்வளவு? 9. ஓகே, ஆனா 8 இருக்கு. அப்ப நம்ம மாற்றம் பண்ணணும். அப்போ 3 6 9 ஆனா 8 இருக்கு. அப்ப நம்ம மாற்றம் பண்ணணும். அப்ப அமெண்ட்மென்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம அமெண்ட்மென்ட் ஆர்டிகல் அப்படினது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ 93வது அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2005வது வருஷம் வருது. என்ன சொல்லுது அப்படினா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ரிசர்வேஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படினு சொல்லக்கூடியது. அதாவது நமக்கு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை நீட்டித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லா கவனிச்சோ. கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு நீட்டித்தல். யாருக்கு இடஒதுக்கீட்டை நீட்டித்தல் அப்படினா சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இருப்பாங்கல்ல, ஓகே, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு, அதுபோக இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி மக்கள், அதாவது பொருளாதாரத்திலையும் சமூகத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி அரசாங்க ஒரு கல்லூரிகளா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிரைவேட், ஓகேவா, ஒரு ரொம்ப முக்கியமா ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் அப்படின்றதுல இடஒதுக்கீடு அப்படின்றது வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுதான் 93வது சட்ட திருத்தம். ரொம்ப முக்கியமானது. இல்ல ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதாவது இதை பொறுத்தவரைக்கும் எந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆர்டிகல் 15 அப்படின்றதுல பார்ட் 5 அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்டிகல் 15ல பார்ட் 5 அப்படி தான் நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ரிசர்வேஷன் பத்திலாம் நமக்கு பேசக்கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் 4th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 5th क्वेश्चन, சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறானது கேட்டிருக்காங்க. 69வது சட்ட திருத்தம் அப்படின்றதையும் 52வது சட்ட திருத்தம் அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. இப்போ 69வது சட்ட திருத்தம் அப்படின்றது எதை பத்தி பேசுது அப்படின்னா நமக்கு தவறான கூட்டு, ரொம்ப முக்கியமானது. தவறான கூட்டு கேட்டிருக்காங்க. அப்ப தவறானது தான் நம்ம ஆன்சரா பண்ணணும். இந்திய அரசியலமைப்பில் 69வது திருத்தம் தில்லி யூனியன் பிரதேசத்தை தில்லியின் தேசிய தலைநகர பகுதியாக மாற்றுகிறதா? ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா. சோ ஆன்சர் அப்படிது 69வது சட்ட திருத்தம் அப்படிதான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த டெல்லி அப்படின்றத நமக்கு நேஷனல் கேபிட்டல், ஓகேவா, நமக்கு ஒட்டுமொத்த தேசியத்தோட தலைநகரமா அறிவிச்சு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா எத்தனை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 70 மெம்பர்ஸ், ஓகே, 70 பேர் கொண்ட ஒரு சட்டமன்றம் அப்படின்றதையும் அவங்க வந்து அமைக்கிறதுக்கு வழிவகுத்துச்சு. சோ 69வது சட்ட திருத்தம் கரெக்டா? கரெக்ட் தான். டெல்லிக்கு 69 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம், டெல்லிக்கு 69 பேர் நாங்கள் டூர் போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டா. ரெண்டாவது 52வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பில் கட்சி தாவல் தடை சட்டத்தை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரொம்ப முக்கியமானது. TNPSC எக்ஸாம்ல SSC எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்கக்கூடியது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த அரசியல் கட்சிகள் அப்படின்ற வார்த்தை ஆரம்பத்தில் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையவே கிடையாது, இந்திய அரசியலமைப்புல கிடையவே கிடையாது. எங்க இந்த வார்த்தை ஆட் பண்ணப்படுது அப்படின்னா 52வது சட்ட திருத்தம் 1985, ஓகேவா, 1985 வந்த 52nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு பயன்படுத்தப்படுது, கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கப்படுது. 52வது சட்டத்தம் எதை பத்தி பேசுது அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நல்லா கவனிச்சு, இப்போ நான் ஒரு கட்சியில வந்து உறுப்பினரா இருக்கேன், ஓகே, எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம எந்த ஒரு பதவியும் இல்லாம உறுப்பினரா இருக்கேன். நான் வேற ஒரு கட்சிக்கு மாறுறேன், என் மேல கட்சி தாவல் தடை சட்டம் போட முடியுமா? போட முடியாது, ஓகேவா. அதுவே இப்போ நான் ஒரு கட்சியில இருக்கேன், ஏன்னு ஒரு கட்சியில இருக்கேன், அங்க நான் எம்எல்ஏவா இருக்கேன், அந்த கட்சியோட எம்எல்ஏவா இருக்கேன். அப்ப நான் எம்எல்ஏ பதவியில் இருக்கும் பொழுது பீன்ற ஒரு கட்சிக்கு நான் என்னோட ஆதரவோ இல்லாட்டி அந்த கட்சிக்கு நான் தாவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த கட்சிக்கு நான் மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் மேல 52வது சட்டத்தின் மூலமா கொண்டு வந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் மூலமா என்ன வந்து கைது பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும்போது இது கரெக்டா? கரெக்ட் தான். அப்ப ரெண்டுமே சரிதான். ஆனா தவறானதுன்னு கேட்டிருக்காங்களா? எதுவுமே தவறு கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை, ரெண்டுமே தவறா இல்லை, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஓகே, next top 6 question la நமக்கு அடுத்த லாஸ்ட் question 6th question, which of the following amendment to the constitution related to the lowering of the age of voters? வேற ஒண்ணும் கிடையாது, ஓகேவா. அரசியலமைப்பின் பின்வரும் திருத்தங்கள் எது வாக்காளர்களின் வயதை குறைப்பது தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்மளோட லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ அடுத்த வருஷம் நமக்கு லோக்சபா எலெக்ஷன் 2024 வர வேண்டி இருக்கு. அது மாதிரி நமக்கு 2024 தமிழ்நாடோட சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நடக்க இருக்கு. இப்போ லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்கோங்க, அது மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற தேர்தல்கள் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி லோக்சபா அண்ட் சட்டமன்ற தேர்தல்
தேர்தல்கள். ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம போய் வாக்கு செலுத்தணும். மக்களாகிய நம்ம போய் என்ன பண்ணணும்? ஓகேவா, எலெக்ஷன்ல போய் வாக்கு செலுத்தணும். அந்த வாக்கிங் அடிப்படையில் தான் இங்க வந்து பிரதிநிதிகள் அப்படின்னு தேர்வு செய்யப்படுவாங்க. லோக்சபா உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு தேர்வு செய்யப்படுவாங்க. இதான் நம்ம கான்செப்ட். இதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில், அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1988 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட் போடக்கூடிய வயசு என்ன அப்படின்னா 21 வயசு. ஸோ 21 வயசு அடைந்த ஒரு நபர்கள் மட்டும்தான் நமக்கு வாக்கு செலுத்த முடியும். ஓகே, 19 வயசோ 20 வயசோ இல்லை என்ன மாதிரி ஒரு 12 வயசுல இருக்கக்கூடியவங்களாம் வாக்கு செலுத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது 21 வயசு அப்படின்றது இருக்குல்ல, இதை என்ன பண்றாங்க பிற்காலத்தில் 18 வயசா குறைக்கிறாங்க. ஸோ 18 வயசுல இருக்கக்கூடியவங்களும் வாக்கு செலுத்தலாம்னு சொல்லி மாத்துறாங்க. அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்றது கொண்டு வராங்க. அப்போ ஓட்டிங் ஏஜ் அப்படின்றது, ஓகே, வாக்கு செலுத்தக்கூடிய வயதை 21 18க்கு மாத்தினது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் 61 சட்ட திருத்தம். எந்த வருஷம்? 1988 1988 கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொஸ்டின் அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இது மறுபடியும் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கோ குரூப் 1 எக்ஸாமுக்கோ இல்லாட்டி எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கோ ரிப்பீட் ஆகலாம். ஸோ தெளிவாக வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாஸோட தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ கீழே veranda.racinstitute.in அப்படின்ற லிங்க் இருக்கு. அதில் கிளிக் பண்ணி நீங்க நம்மளோட லைவ் கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த கிளாஸோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதே மாதிரி veranda.racinstitute.in அப்படின்ற நம்ம வீடியோ கீழே லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் அப்படின்றது நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பக்காவா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் பபாய்.